அனைவருக்கும் வணக்கம். சிவா அருண் டிவிக்கு இப்போ தான் முதன்முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே மேலே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் தவறாமல் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் சிவா அருண் டிவியில் போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்குங்க. நம்ம இன்றைக்கி இந்தியன் ஸ்ட்ரீட் ஃபுட் எக் நூடுல்ஸ் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க. நீங்கள் இந்தியாவில் ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லா கடைகள்லையுமே பார்த்தீங்கன்னா எக் நூடுல்ஸ் ரொம்ப ரசித்து இப்போ மக்கள் சாப்பிட்ருக்காங்க. ஏன்னா ஃபாஸ்ட் ஃபுட் நிறைய இடங்களில் கிடைக்கிறதுனால ரசித்து குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் ரசித்து சாப்பிட்றாங்க. இன்றைக்கி அந்த ஒரு ஷாப்பில் பர்டிகுலரான இந்த கடையில் எக் நூடுல்ஸ் செஞ்சுருக்காங்க. அந்த எக் நூடுல்ஸ் தயாரிக்கிறதுக்காக அவர் வெஜிடேரியன் எடுத்துக்கிறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா முட்டைகோஸ் மற்றும் கேரட், மிளகாய், அதோடு பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு ஆனியன் இதெல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணுறாரு. இப்போ அந்த ஒரு தவாவில் ஃபுல்லாக எப்படி சொல்கிறது, வடை சட்டிங்க. இந்த வடை சட்டியில் அந்த முழுவதும் அந்த ஒரு எக் நூடுல்ஸ் தயாரிக்க போகிறாரு. அது நிறைஞ்சு வழிய போகுது, சரிங்களா. இதற்காக பார்த்திங்கன்னா ஒரு 4 முட்டைகள் அவர் ஆட் பண்ணுறாரு. பார்சலுக்காக வந்த ஒரு ஆர்டர் தான் இந்த ஆர்டர். கிட்டத்தட்ட 4 முட்டைகளையும் ஆட் பண்ணிட்டாரு. அதை சுவையான முறையில் அவர் தயாரிக்கிறாரு. இந்த சுவையான முறையில் தயாரிக்கப்பட்ட இந்த உணவுக்கு ரசிகர்கள் போட்டாலும் ஏராளம்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நானும் அதில் ஒரு ரசிகன் என்பதை இங்கு பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு உணவு பார்த்திங்கன்னா எத்தனையோ பேருக்கு கிடைக்காமல் இருக்குது. ஒரு சாதாரண ஒரு வறுமையில் வாழக்கூடிய ஒரு குழந்தைக்கு தான் இந்த உணவினுடைய அருமை தெரியும், சரிங்களா. ஏன்னா எத்தனையோ குழந்தைகள் ஒருவேளை சாப்பாடு கூட வழி இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான உணவுகளை நீங்கள் வீணடிக்காதீங்க. ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் உணவு மிக மிக அவசியம். எதுக்காக ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டுக்காக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு நீங்கள் நினைக்க வேணாம். எல்லா வகையான உணவுகளுமே நாம் எடுத்துக்கூடிய உணவுகள் தான். மனித உயிர் வாழ வேண்டுமென்றால் உணவு அவசியம். அந்த உணவை எப்போவுமே வீணடிக்கக்கூடாதுன்னு தான் நான் உங்கள்கிட்ட பரிந்துரை பண்ணுறேன். இப்போ எக் நூடுல்ஸ் தயாரிக்கிறாங்க. வடைச்சட்டி முழுவதும் அந்த எக் நூடுல்ஸை நிறைக்கிறாரு. ஏன்னா ஆர்டர் மிகவும் அதிகமாக ஆகி கொண்டிருப்பதால் அந்த வடைச்சட்டி முழுவதும் நிறைந்து காணப்படுகிறது. அதற்கு தேவையான அந்த ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே அவர் ஆட் பண்ணுறாரு. மசாலாக்கள்லாம் சுவையான முறையில் இருந்தால் மட்டும்தான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்குங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். எதற்காக நான் இந்த மாதிரியான வீடியோஸை நான் போஸ்ட் பண்ணுறேன்னா, எனக்கு தெரிந்த வரையில் சுவையான உணவுகள் மட்டுமே ஒவ்வொரு நாவிற்கும் இனிமையாக அமையும். மனிதனுக்கு பார்த்திங்கன்னா உணவு தான் அவனுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யுது. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சொத்துக்கள் ஏராளமாக இருக்கலாம். ஆனால் ஒரு வேளை சாப்பாடு இல்லை அப்படிங்கும்போது அந்த இடத்துல உணவு தான் உங்களுக்கு முன்னாடி வருமே தவிர மற்றபடி உங்களுக்கு சொத்து மற்ற எதுவுமே உங்களுக்கு நிற்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரே ஒரு வார்த்தை. இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அவர் இந்த நூடுல்ஸை தயாரிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிட கால அவகாசம் எடுத்துக்கிட்டார். ஏன் 10 நிமிட கால அவகாசம்னா கிட்டத்தட்ட 4 ஆர்டர். அந்த 4 ஆர்டருக்கும் அவர் வேகமாக செஞ்சால் அந்த ஒரு வடை சட்டி முழுவதும் நிறைஞ்சிரும். அந்த வடை சட்டி முழுவதும் நிறைஞ்சதுக்கப்புறம் அவரால் வேகமாக குக் பண்ண முடியாது. அந்த ஒரு ஸ்டைலில் அவர் பண்ணக்கூடிய அந்த விதத்தை பார்க்கும்போதே ரசிக்கும்படியாக இருந்துச்சு. இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்கு ஏராளமாக இருக்கும். நிச்சயமாக இப்போவும் இருந்துகிட்டு தான் இருக்கும். நீங்களும் இந்த ஒரு எக் நூடுல்ஸுக்கு பிரியமானவராக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இந்த ரசிக்கும்படியான இந்த உணவகத்துக்கு சார்ந்த வீடியோக்கள் வேண்டுமா, இல்லை இதை சார்ந்த மற்ற வீடியோக்கள் நமக்கு வேண்டுமா என்பதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்தினால் அதை சார்ந்த வீடியோக்களை நான் தொடர்ந்து பதிவிடுகிறேன். நிறைய பேர் என்கிட்ட ஒரு சின்ன விஷயத்தை கேட்குறீங்க. இந்த அட்ரஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பற்றி கேட்குறீங்க. நான் ஆல்ரெடி வீடியோலாம் நான் அந்த அட்ரஸை சம்மந்தமாக அவங்கக்கிட்டேயே கேட்டு நான் சொல்லுவேன். அதை சார்ந்து நீங்கள் வீடியோவை முழுமையாக பார்த்தீங்கன்னா எங்கே கடை இருக்குது அப்படிங்கிறத விவரத்தை நான் பதிவு பண்ணியிருக்கிறது உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். நம்ம சேனல் உங்களுக்காக இன்னும் ஏராளமான வீடியோக்களை தொடர்ந்து கொடுக்க விளைகிறது, சரிங்களா. அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சில பேர்த்துக்கு என்னால் கமெண்டில் ரிப்ளை பண்ண முடியலன்னா கோச்சிக்காதீங்க. எனக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது ஒவ்வொரு கமெண்ட்ஸுக்கும் நான் நிச்சயமாக பதிலளிக்கிறேன், சரிங்களா. மற்றும் ஒரு அற்புதமான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இத்துடன் இந்த எக் நூடுல்ஸ் சார்ந்த ஒரு வீடியோ பதிவு நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.